பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். காஞ்சிபுரத்துல கல்வன் ஒரு பெருமாள் இருக்கார். அவர் பார்த்து கேட்டார், எதுக்கு உன்னை எல்லாரும் கல்வன் கல்வன்னு சொல்றா தெரியல, உன் சொத்தான வெண்ணைய நீ எடுத்து சாப்பிட்டதுக்கு உனக்கு கல்வன்னு பேரு, உண்மையில என்னை பார்த்து தான் கல்வன்னு சொல்லணும். உன் சொத்தான ஆத்மாவை என்னதுன்னு இத்தனை நாளா நான் திருடி வச்சிருக்கேன், ஆனா அதுக்கு எனக்கு யாரையும் கல்வன்னு சொல்றதுலே உன்னை போய் திருடான்னு சொல்றாரு. கண்ணன் தான் திருடு, அவரா திருடன்? அவர் சொத்தான வெண்ணை அவர் எடுத்து சாப்பிட்டிருக்கார், அவருக்கு என்ன திருட்டு? ஆனா என் சொத்து அவரதாக இருக்க, ஆனா என்னதுன்னு சொல்றது இந்த திருட்டை தவிர்ப்பதற்காகவே திருவிக்கிரமாவதாரம் பண்ணினார். அதைத்தான் திருப்பாணாழ்வார் 2வது பாசுரத்தில் அமலநாதிபிரான்ல சாதிக்கும் போது, உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்தண்டமுற நிவந்த நீழ்முடியன் அன்னு நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார்பிழில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்னதாமென சிந்தனையே. அமல்நாதிபிரான் 2வது பாசுரம் அது ரொம்ப அழகா சொல்றார். உவந்த உள்ளத்தனாய், பெருமாளுக்கு ரொம்ப திருப்தி. நல்ல வேளை இந்திரன் கேட்ட காரியத்தை இப்பவே முடிச்சிட்டோம். அவன் 3 உலகம் கேட்டான், திருப்பி வாங்கி கொடுத்துட போறோம். அதனால வேகமா வளர்ந்துட்டார். திருவடிகளால தான் அளந்தார். ஆனா பாட்டுல என்ன இருக்கு? உலகமளந்து அண்டமுற நிவந்த நீழ்முடியன். கிரீடத்துக்கு பாட்டு பாடிட்டு இருக்கார். அளந்தது கிரீடமா காலா? திருவடி தான் அளந்திருக்கு. ஆனா ஏன் கிரீடத்துக்கு பாடுறாருன்னா, திருவடி அளந்தது இந்த கால் யாருடையதுன்னு நிமிந்து பார்த்தாராம். அது யார் காலாவது இருந்துருத்துன்னா, பார்த்த உடனே நீள முடி இருக்கவே சுவாமியினுடைய அடின்னு புரிஞ்சுதான். முடிய பார்த்தா தான் அடி புரியும். இதுதான் அடியும் முடியும்னு சொல்லுவாரு. அடிங்கிறது திருவடி, முடிங்கிறது. திருவடியை பார்த்தா நமக்கு அடியவனுக்கு இதுவேன்னு தோணும். முடிய பார்த்தா தான் இந்த திருவடியில தான் வேணுமான்னு புரியும். எந்த காலையான்னு விழுந்துட்டேன்னா, கால் கிடைச்சதுன்னு பிடிச்சுனுட்டா போருமா? அங்க எழுத்து வீட்டுக்காரன் 3வது வீட்டுக்காரர் கூட தான் கால் வச்சுட்டு இருப்பார். அதுக்குன்னு அதெல்லாத்தையும் பிடிச்சிக்க முடியாது. யார் காலை பிடித்தா மோட்சத்துக்கு போகுமோ அந்த காலைத்தான் பிடிக்க முடியும். அந்த கால் யாருடையது நிமிந்து பார்த்தார் ஆழ்வார். நீள முடி தெரிஞ்சது. ஓ ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிஜனையன் கிள மௌலிகி என்று குரத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்துல பாடினார். அந்த முடிய பார்த்தோடனே அது சொல்லுமா, இவர் தான் முழு முதல், இவர் திருவடியில தான் நீ விழுந்தாக வேண்டும் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேங்கிற. அதனாலதான் நிவந்த நீழ்முடிய நன்னு இருந்த முடிய பார்த்தா சுவாமித்துவம் தெரியும். நான் எல்லாருக்கும் அவர் தான் அரசர், அவர் தான் இந்த சொத்தையெல்லாம் உடையவர், நான் அவருக்கு சொத்தாக இருக்கிறேன்.